வணக்கம் நண்பர்களே. 60 வயதுக்கு பிறகு நடப்பது கடினமா? படிக்கட்டில் ஏற முடியலையா? கால்களில் பலம் குறைந்து நடுங்குதா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான். நீங்க தினமும் குடிக்கும் ஒரு சின்ன தேநீர் உங்க கால்களுக்கு மீண்டும் பலத்தை கொடுக்கும்னு சொன்ன நம்புவீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு பார்க்க போறது கால்களுடைய பலத்தை கூட்டக்கூடிய 3 ஸ்பெஷலான தேநீரை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். ஏன் கால்கள் ஃபஸ்ட்டு பலவீனம் ஆகிறது அப்படின்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? முதல்ல காரணம் தெரிஞ்சாதான் அதை சரி செய்ய முடியும். ஸோ இது கால்கள் பலவீனமாகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முக்கிய காரணமே கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுண்ணாம்பு சத்து இருக்குல்ல, அது குறையிறதுனால தான் கால்களுக்கு பலவீனம் ஏற்படுது. அதே மாதிரி விட்டமின் டி அது குறைந்தாலும் கால்களுக்கு பலவீனம் ஏற்படும். அதே மாதிரி தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் இரத்த ஓட்டம் சரியா இல்லாம இருந்தாலும் அங்க வலி ஏற்படும். ஜாயிண்டுகள் அந்த 2 சேர்க்கை இருக்குல்ல, 2 எலும்புகளோட சேர்க்கக்கூடிய அந்த ஜாயிண்டுகளுடைய லூப்ரிகேஷன் குறைவினாலையும் ஏற்படும். மசில்ஸ் லூஸ் ஆகும். ஏஜ் அதிகரிக்க அதிகரிக்க மசில் எல்லாமே லூஸ் ஆகி தசைகள் சிதைவடைய ஆரம்பிக்கும். ஸோ இதனாலையும் வலி ஏற்படும். ஸோ இது எல்லாத்தையும் சரி செய்யும் சக்தி கொண்ட 3 தேநீரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய டீ என்னன்னா, இஞ்சி மிளகு சேர்த்து செய்யக்கூடிய தேநீர் தாங்க. இது ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான டீன்னு சொல்லலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, இஞ்சி ஒரு துண்டு சின்னதாக எடுத்துக்கிறேங்க, 5 மிளகு எடுத்துக்கிறேங்க, தண்ணீர் 1 கப் எடுத்துக்கிறேங்க. எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தலாம். தண்ணீரில் இஞ்சி மிளகு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அதனுடைய சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வடிகட்டிட்டு நீங்கள் அடுத்து குளிச்சுக்கிடலாம். ஸோ இதனால் என்ன நன்மைகள் ஏற்படும்னா, பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஜாயிண்ட்டில் ஏற்பட்ட அந்த ஸ்டிஃப்னஸ் குறையும். கால்களில் வார்ம்த் வர ஆரம்பிக்கும். நடக்கிறது ரொம்பவே எளிமையாக இருக்கும். ஸோ இது காலையில் காலியான அதாவது வெறி வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. மிகச்சிறந்த ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கும். இரண்டாவது டீ என்னன்னா, அதுதாங்க சுக்கு வெல்லம் தேநீர். இது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினது தான். சுக்கு மல்லி இதெல்லாம் சேர்த்து போடுவாங்க. சுக்கு மல்லிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனது நம்மளுடைய முன்னோர்கள் காலத்தில். இப்போ தான் எல்லாருமே பால் வச்சு டீ போட்டு குடிச்சிட்ருக்கோம். அப்போலாம் சுக்கு மல்லி காப்பி தான் குடிப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க ரொம்பவும் ஆரோக்கியமாக ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்தாங்க. இது ஒரு பாட்டி வைத்தியம்னே சொல்லலாம். ஆனால் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதுக்கு தேவையானது என்னென்னா, சுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறது. சுக்கு பவுடராக இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. இல்லைன்னா ஒரு துண்டு சின்னதாக எடுத்துகிட்டு அதை நச்சுக்கிறேங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துக்கிறேங்க. ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதை வடிகட்டிட்டு அது கூட வெல்லம் சேர்த்துட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லதாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப ஆரோக்கியமானது. நிறைய பேருக்கு இந்த டீயை பற்றி தெரியும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, எலும்புகளுக்கு நல்ல ஒரு பலம் அதிகரிக்கும். கால்களில் வலி சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு எனர்ஜி லெவல் கிடைக்கும். மாலை நேரத்தில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு உடல் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காஃபி டீன்னு காலையில் 2 முறை, சாயந்தரம் 2 முறை, நைட்டு 1 முறை இந்த மாதிரி குடிக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரியான மூலிகை டீ குடிக்கிறதுனால உங்களுடைய உடல் முழுமையாகவே ஆரோக்கியமாக்கப்படும். ஸோ கால்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய உடல் அனைத்திற்குமே, செரிமானத்திற்கும் சரி, கை கால் வலி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ரெமெடியாக இந்த சுக்குமல்லி காஃபி இருக்குது. அடுத்து 3ஆவதா பார்க்கக்கூடிய டீ நீங்கள் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு டீ. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் உடல் முழுக்க எலும்புகள் வலுவாகும். அதாவது பல்லாக இருந்தாலும் சரி, கை எலும்பாக இருந்தாலும் சரி, கால் எலும்பாக இருந்தாலும் சரி, நரம்பாக இருந்தாலும் சரி, எல்லாமே வலுவாக்கப்படும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டீயாக கருதப்படுது. அதாவது இது என்னென்னா, முருங்கை இலையில் செய்யக்கூடிய தேநீர் தாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டான ஒரு டீ அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்களை
இலை பார்த்துடலாம். நம்ம முருங்கை இலைய வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். ஸோ பவுட்ரு பண்ணி வச்சு நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறா இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. இல்லை எங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாகவே முருங்கை இலை கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக பறித்து நீங்கள் டீ போடலாம். ஸோ இதுக்கு தேவையானது முருங்கை இலை பவுட்ரு இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறங்க. இலைனா 1 கைப்பிடி இலை எடுத்துக்கிறங்க. எடுத்துட்டு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ தேனோ போட்டு நீங்கள் குடிச்சுக்கிடலாம். ஸோ இப்படி நீங்கள் குடிச்சிட்டு வரும் பொழுது இதில் நிறைய கால்சியம் இருக்குது. ஸோ முருங்கை இலையில் ரிச் கால்சியம்னு எல்லாருக்குமே தெரியும். கால்சியம் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, விட்டமின் டி இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முருங்கை இலை வந்து பெரிதும் உதவியாக இருக்குது. ஸோ டெய்லி நீங்கள் டீ வந்து நீங்கள் முருங்கை இலை டீ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவு ஆரோக்கியமானது. ஸோ நீங்கள் டாக்டர்கிட்ட கூட நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதுனா எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பவுட்ரு, அதாவது ஒரு இலை முருங்கை இலை. ஸோ வந்து அவ்வளவு நன்மைகளாக கொடுக்கக்கூடியது. அதனால திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. மசில்ஸ் உங்களுடைய சதை, அந்த நரம்பு, எலும்பு எல்லாத்தையுமே நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இந்த ஒரு இலை வந்து பயன்படுது. உங்களுக்கு கால் வலியே வராது. கால் வலியெல்லாம் சூப்பராக குறைஞ்சிரும். ஏன்னா இங்கே கால் வலி வர்றதுக்கு காரணமே கால்சியம் சத்து குறைபாடுனால தான். ஸோ அந்த கால்சியம் சத்து குறைபாடு எல்லாத்தையுமே இந்த முருங்கை இலை டீ வந்து உங்களுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ இதை நீங்கள் தினமும் இரவு கூட குடிக்கலாம். காலையிலையும் குடிக்கலாம், இரவுலையும் குடிக்கலாம். ஸோ நீங்கள் இதை குடிச்சிட்டு வரும்பொழுது உங்களுடைய செரிமானம் மேம்படும். உங்களுக்கு நல்ல ஊட்டச்சத்துக்கள் உங்கள் உடலுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் முருங்கை இலை டீயை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். இந்த 3 டீல ரெகுலராக ஏதாவது ஒரு டீயை நீங்கள் தினமும் எடுத்துக்கிறங்க. இல்லைன்னா நான் ஒரு நாளைக்கு 3 டீ 4 டீ குடிப்பேன்னா நீங்கள் 3 டீயுமே காலைல 1, மதியானம் 1, நைட்டு 1, இல்லை ஈவினிங் 1 அந்த மாதிரி கூட நீங்கள் எடுக்கலாம். இது எடுக்கிறதுனால எந்த ஒரு பக்க விளைவுமே இல்லை. முழுக்க முழுக்க உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. முக்கியமாக இது கூடவே வந்து நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா விரைவிலே உங்களுடைய அந்த கால் வலி வந்து சரியாகி கால்கள் பலமாகும். ஸோ தினமும் நீங்கள் 20 நிமிஷமாவது நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும். சூரிய ஒளியில் ஒரு 10 நிமிடம் நில்லுங்க. அப்போ தான் விட்டமின் டி டைரெக்டாக உங்கள் உடலுக்கு வரும். ஸோ விட்டமின் டிக்கான சோர்ஸே சூரிய ஒளி தான். கண்டிப்பாக சூரிய ஒளியில் ஒரு 10 நிமிடம் இருக்கணும். அதே மாதிரி புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அது என்னங்க புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அதனால நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவு என்னென்னா பருப்பு வகைகள். அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ எந்த பருப்பாக இருந்தாலும் சரி, கொண்டைப்பயிராக இருந்தாலும் சரி, பாசிப்பயிராக இருந்தாலும் சரி, துவரம் பருப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. அது மாதிரி சிக்கன், மட்டன், முட்டை இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறீங்க. அடுத்து காய்கறிகள் நிறையா எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடல் வந்து நல்ல ஆரோக்கியமாக்கப்படும். ஸோ தொடர்ந்து நீங்கள் 10 நாள் மட்டும் இந்த டீயை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் காலில் வலி சூப்பராக குறைஞ்சிருக்கும். நடக்கும்போது ஒரு ஈஸியாக நீங்கள் நடப்பீங்க. எப்போவும் நடக்கிறத விட இந்த டீ குடித்ததுக்கப்புறம் ஒரு எனர்ஜி இருக்கும். உங்களுடைய உடல் ரொம்ப பேலன்ஸ் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். உங்கள் உடலுக்கு ஒரு எனர்ஜி கிடச்சிருக்கும். இது எல்லாமே ஒரு டானிக் மாதிரி. நீங்கள் எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் இயங்க ஆரம்பிப்பீங்க. பலரும் இந்த டீயை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த 3 டீயும் தினமும் குடிங்க. உங்களுடைய கால்களுக்கு மீண்டும் பலத்தை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.